So the me resides in this as me, is residing in all of that as me, so that me through this me talking to me. Hi, hello. நேற்று எஸ்ஏ பேப்பர் ரொம்ப லவபிளாக ஜாலியாக இருந்தது. நான் உண்மையிலே பார்த்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். த ரீசன் இஸ் கொஞ்சம் சர்க்காஸ்டிக்காகவும் பேசலாம், இல்லை கொஞ்சம் ரியலிஸ்டிக்காகவும் பேசலாம், இல்லை கொஞ்சம் ரேஷனலாகவும் பேசலாம். ஸோ ஃபைன். ஸோ உங்களுக்கு புரியலைன்னு நினைக்கிறேன். ஸோ நேற்று எஸ்ஏ பேப்பர் அப்படி தான் இருந்தது. ஓகே. ஸோ எஸ்ஏ பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபிலாசபிக்கலான டாபிக்ஸ் இருந்தது. டஃப்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. பட் ஸ்டில் மை பர்ஸ்பெக்டிவ், அதாவது நம்ம அஸ் அ யூபிஎஸ்சி ஐஏஎஸ் ட்ரெயினராக என்னோட பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் எஸ்டர்டேஸ் எஸ்ஏ பேப்பர் அப்படிங்கிறது தான். கொஞ்சம் யூபிஎஸ்சி அண்ட் ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட் அப்படிங்கிற டேர்மை போட்டு ரீப்ளேஸ் பண்ணி சொல்ல பாருங்கள். UPSC's perception of an IAS aspirant is a reflection of UPSC. UPSC's perception of an IAS aspirant is a reflection of UPSC, right? And IAS aspirant's reaction to UPSC is an awareness of IAS aspirant. Is an awareness of IAS aspirant. Right? Okay. இன்ஃபேக்ட் நான் நேற்றே இந்த வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. லேட்டானதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டாபிக் நான் இப்போது நம்ம அந்த போன மெயின்ஸ் எஸ்ஏ டெஸ்ட் பேட்ச் கொடுக்கும்போது நான் வந்து பசங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு ஒரு டாபிக் கொடுத்துருந்தேன். எனக்கு அந்த டாபிக் ஞாபகம் இருந்தது, பட் எப்போ கொடுத்தேன்னு ஞாபகம் இல்லை. ஸோ என்னென்னா, நேற்று உட்காந்து எல்லா சேட் பாக்ஸ்லாம் கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சேட் பாக்ஸ்லேருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன். என்னென்னா, நம்ம வந்து ஒரு எஸ்ஏ டாபிக் ஒன்று கொடுத்துருந்தோம் மெயின்ஸ் ப்ராக்டிஸ்க்காக. எப்போது April 2021 எஸ்ஏ டெஸ்ட் பேட்சில் கொடுத்துருந்தோம். என்ன கொடுத்துருந்தோன்னா, we don't see things as they are, we see them as we are அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருந்தேன். இந்த ஸ்க்ரீன்ஷாட் பாருங்கள். உங்களுக்கு தெரியும், இவர் என்ன சொன்னாலும் எங்ககிட்ட வந்து வந்துருச்சுன்னு சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காகவே கஷ்டப்பட்டு இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன். இன்ஃபேக்ட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த மோகன் மதுரைன்னு ஒரு நம்பரை ஆட் பண்ணியிருப்போம். அதுவும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவர் அப்போ அந்த டெஸ்ட் பேட்ச் அந்த எஸ்ஏக்காக ஆட் பண்ண சொல்லியிருந்தார். அப்போ தான் அவர் ஜாயின் பண்ணப்போ ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ தட்ஸ் இட். ஸோ இதே டாபிக் தான் இந்த டாபிக். என்னென்னா, யுவர் பெர்செப்ஷன் ஆஃப் மீ இஸ் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் யூ, மை ரியாக்ஷன் டு யூ இஸ் அன் அவேர்னஸ் ஆஃப் மீ அப்படிங்கிற டாபிக். என்னென்னா, இதே டாபிக், சேம் மீனிங், டிட்டோ. இந்த டாப்பிக்கு ஒருத்தர் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் நேற்று இந்த டாபிக் வந்து டெஃபினட்டாக எழுதியிருக்க முடியும். ஃபைன். அதுக்கப்புறம் இன்னும் சில விஷயங்கள். ஹேண்ட் தட் ராக்ஸ் த கிராடில் ரூல்ஸ் த வேர்ல்டு. ஹேண்ட் தட் ராக்ஸ் த கிராடில் ரூல்ஸ் த வேர்ல்டு அப்படின்னா மீனிங் என்னென்னா, ஒரு ஆக்சுவலாக இது ஒரு விமென் சென்ட்ரிக்கான டாபிக். அதாவது நம்ம பாரதிதாசன், குடும்ப விளக்கு அப்படின்லாம் படிச்சிருப்போம். அதிலலாம் வந்து ஒரு பெண் கல்வி கற்றால், ஒரு பெண் முன்னேறினால் இந்த நாடும் வீடும் உலகமும் முன்னேறும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாபிக். அந்த கண்டென்ட்டு தான் இந்த டாபிக்கு. இதே டாபிக் நம்ம இப்போ மெயின்ஸ் எஸ்ஏ டெஸ்ட் பேட்சில் இந்த டாபிக் வந்து நம்ம இந்த வருஷம் மெயின்ஸ் டெஸ்ட் பேட்சில் பாருங்கள், எஸ்ஏ மெயின்ஸ் டெஸ்ட் 3ல் ஒரு டாபிக் கொடுத்துருக்கோம். என்ன டாபிக் கொடுத்துருக்கோம்னா, த ஃபாஸ்டஸ்ட் வே டு சேஞ்ச் சொசைட்டி இஸ் டு மொபிலைஸ் த விமன் ஆஃப் த வேர்ல்டு. நான் திருப்பி ரீட் பண்ணுறேன். த ஃபாஸ்டஸ்ட் வே டு சேஞ்ச் சொசைட்டி இஸ் டு மொபிலைஸ் த விமன் ஆஃப் த வேர்ல்டு. ஸோ இந்த டாப்பிக்கினுடைய இன்னொரு வெர்ஷன் தான் இந்த டாபிக். என்னென்னா, த ஹேண்ட் தட் ராக்ஸ் த கிராடில் ரூல்ஸ் த வேர்ல்டு அப்படிங்கிறது வந்து இந்த டாப்பிக்கோட என்ன சொல்கிறது, சிமிலர் வெரைட்டி ஆஃப் டாபிக் தான் அது. இது வந்து இப்போ நம்மளோட மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச்லேருந்து எடுத்த டாபிக். சரிங்களா? அதுக்கு அடுத்தது இன்னொரு டாபிக் பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் ரிலேட் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் திருப்பி உங்களுக்கு சொல்லலாம். The real is rational and the rational is real. சரிங்களா? இது வந்து ஒரு 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 கைண்ட் ஆஃப் ஃபிலாசபிக்கல் டைப்பான ஒரு கோட் மாதிரி தான். இப்போ இந்த டாப்பிக்கு பேரலாக நம்ம டெஸ்ட் பேட்சில் வந்த டாபிக் நான் சொல்கிறேன் பாருங்கள். அந்த ரியல் இஸ் ரேஷனல் அண்ட் ஹென்ஸ் ரேஷனல் இஸ் ரியல் அதே டாப்பிக்கு ஈக்குவலண்ட்டாக நம்ம எஸ்ஏ டெஸ்ட் பேட்ச் மெயின்ஸ்லேருந்து ஒரு டாபிக் பாருங்கள். The end may justify the means as long as there is something justifies the end, right?
ஸோ இது பேசிக்கலி என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த ரியாலிசம், ரைட், அது ரியலிஸ்ட் ஃபிலாசபி அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. ஸோ அந்த ரியாலிசம் பற்றி பேசும்போது நம்ம நிறைய ஃபிலாசபிக்கல் கண்டென்ட்டாக ரிலேட் பண்ணும்போது இந்த மாதிரியான ஒரு ஆர்குமெண்ட் வந்து வரும். சரிங்களா? இந்த டாப்பிக்கும் நம்ம கொடுத்த டாப்பிக்கை ஒட்டின டாபிக் இந்த யூபிஎஸ்சி மைண்ட்ஸில். இது அல்லாமல் philosophy of wantlessness is utopian while materialism is a chimera. இந்த டாப்பிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளோட எஸ்ஏ பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா இது எக்ஸாக்டாக இதே டாப்பிக்கு சொல்ல முடியாது, பட் ஆனால் இதை பேஸ் பண்ணினா ஒரு பேரலான ஒரு டாபிக் அப்படின்னு நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஐ ரீட் தட் டாபிக். சரி, நம்ம எஸ்ஏ டெஸ்ட் பேப்பர் எஸ்ஏ மெயின்ஸ் டெஸ்ட் 6ல் இருந்து பாருங்கள். To be wealthy and honored in an unjust society is a disgrace. ஸோ இந்த டாபிக் பேசிக்கலி என்னென்னா, அந்த மெட்டீரியலிசம் எவ்வளோ தூரத்துக்கு ஒருத்தனுக்கு வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து மெட்டீரியலிஸ்டிக் ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கணும், எப்படி அந்த மெட்டீரியலிஸ்டிக் ஆஸ்பிரேஷன்ஸை ஓவர் கம் பண்ணுனா இந்த சொசைட்டி வந்து ஜஸ்ட் ஆர்டர் சொசைட்டியாக இருக்கும் அப்படிங்கிற கண்டென்ட்டை தான் இந்த டாபிக். ஸோ இந்த டாப்பிக்கை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிருந்தால் அந்த டாப்பிக்கை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஃபைன். அதுக்கப்புறம் நான் இன்ஃபேக்ட் எத்திக்ஸ் கிளாஸில் அடிக்கடி நிறையா சொல்லுவேன். அந்த யூட்டிலிட்டேரியானிசம், கான்சிக்வென்ஷியலிசம், ஹெடானிசம் அப்படிங்கிற டாபிக் நிறைய டீச் பண்ணுவோம் எத்திக்ஸில். ஸோ அதை பேஸ் பண்ண தான் அந்த ஃபிலாசபி ஆஃப் வாண்ட்லெஸ்னஸ் இஸ் யூட்டோப்பியன் அந்த கான்செப்ட். சரிங்களா? இன்னும் சில டாபிக்ஸ் நான் சொல்லாத டாபிக்ஸ் பாருங்கள். வாட் இஸ் ரிசர்ச் பட் அ பிளைண்ட் டேட் வித் நாலேஜ்? வாட் இஸ் ரிசர்ச் பட் அ பிளைண்ட் டேட் வித் நாலேஜ்? இப்போ இந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கலாக நம்ம வந்து இந்த வேர்ல்டு பாலிட்டிக்ஸ் நான் இது எடுப்பேன், தியரிஸ் அண்ட் அப்ரோச்சஸ் எடுக்கும்போது சோஷியல் கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் அப்ரோச் அப்படின்னு ஒரு டாபிக் எடுப்பேன். அலெக்சாண்டர் வென்ட், நிக்கோலாஸ் வோனஃப் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் கன்ஸ்ட்ரக்டிவிசம்னா என்ன அப்படின்னு சொல்லி எடுப்பேன். அப்போது நம்ம அது பேசும்போது சொல்லுவோம், இப்போ ரியலிஸ்ட் ஃபிலாசபியில் எப்படி சொல்கிறாங்க, லிபரல் ஃபங்க்ஷனலிஸ்ட் ஃபிலாசபியில் எப்படி சொல்கிறாங்க, ஐடியலிசமில் எப்படி சொல்கிறாங்க. பட் ஆனால் அந்த சோஷியல் ரியாலிட்டின்னு ஒரு விஷயத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டு போயிடுறோம். ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் திஸ் பட் இட்ஸ் அதர் வே த லைக் இட்ஸ் மேடப் ஆஃப் த ஐடியாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. அப்புறம் பிளாட்டோலேயே நம்ம வந்து ரியாலிட்டி இஸ் அ ஷேடோ ஆஃப் ஐடியாஸ் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் படிப்போம். ஸோ பேசிக்கலாக நேற்று எஸ்ஏ பேப்பர் ஹைலி ஃபிலாசபிக்கல் கண்டென்ட் போய் எழுதுகிற டாபிக் இது கிடையாது. பட் ரேதர் ஸ்பான்டேனிட்டி இன் தாட் ப்ராசஸ். நான் எப்போவுமே அடிக்கடி சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்னா, ஸ்பான்டேனிட்டி வேணும், தாட் ப்ராசஸ் தான். நீ சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றது அப்படிங்கிறதே வந்து உன்னோட தாட் ப்ராசஸ்ன்னு சொல்லுவேன். அண்ட் நான் ரிப்பீட்டடாக சொல்கிற இன்னொரு விஷயம் என்னென்னா, எஸ்ஏ அண்ட் எத்திக்ஸ் எலிவேட்ஸ் யுவர் ரேங்க் அப்படின்னு சொல்லுவேன். அது எகெயின் நேற்று எஸ்ஏ பேப்பரில் ரொம்ப ஓப்பனாக அழகாக ப்ரூவ் ஆகிடுச்சு. இப்போ என்னென்னா, இது வந்து ஒரு ஓப்பன் சீக்ரெட் மாதிரி. எஸ்ஏவும் எத்திக்ஸும் ஒருத்தன் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணால் தான் உன்னோட ரேங்க் ஏறும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஓப்பன் சீக்ரெட் ஆகிடுச்சு. அண்ட் நான் எப்போவுமே when it comes to ஆப்ஷனல் பேப்பர் ஆல்வேஸ் ஐ யூஸ் டு டெல் மை பீப்புள், ஃப்ரெஷர்ஸ் வரும்போது சோஷியாலஜி படி, பொலிட்டிக்கல் சயின்ஸ் படி, டெஃபினட்டாக உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப அடிக்கடி ஸ்ட்ரெஸ் பண்ணுவேன். பட் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணாலும் ஒரு சிலர் பிடிவாதமாக இருப்பாங்க. ஓகே, அவங்கள நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் எகெயின் நேற்று எஸ்ஏ பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த காரல் மார்க்ஸு, ஹெஜெல்லு, அதுக்கப்புறம் மியட் சிம்பாலிக் இன்ட்ராக்ஷனிசம் சொல்லி ஒன்று நம்ம சோஷியாலஜியில் பார்ப்போம். சோஷியாலஜியில் கால் மார்க்ஸ் பார்ப்போம், பொலிட்டிக்கல் சயின்ஸில் கால் மார்க்ஸ் பார்ப்போம். அப்புறம் வந்து சோஷியல் கன்ஸ்ட்ரக்டிவிசம், இது மாதிரி ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட் ஃபிலாசபிக்கல் அப்படின்னு சொல்லி சோஷியோ பொலிட்டிக்கல் ஃபிலாசபி நிறையா படிப்போம். இந்த 2 பர்டிகுலர் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறது. சரிங்களா? அந்த மாதிரி நிறையா படிக்கும்போது தான் ஒரு வைடு பர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். நான் இன்ஃபேக்ட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அதனால தான் நிறைய சோஷியோ பொலிட்டிக்கல் ஃபிலாசபி டீச் பண்ணுவேன். அவங்க ஆப்ஷன் எடுக்கலைனாலும் நிறையா சொல்லி கொடுத்துருவேன். ஸோ இனிமேல் எப்போவுமே நான் சொல்கிற ஒரே விஷயந்தான், யூபிஎஸ்சியை பொறுத்தளவில் நீங்கள் என்ன ஆப்ஷன் எடுத்தாலும் சரி, இல்லை லைக் இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் சோஷியாலஜி படித்தாலும் சரி, படிக்காட்டியும் சரி, பட் ஆனால் சோஷியோ பொலிட்டிக்கல் ஃபிலாசபி அப்படிங்கிற ஒரு கான்டெக்ட் வந்து டெஃபினட்டாக படிச்சுட்டு போகணும். அப்படி படிச்சுட்டு போனால் தான் என்ன வந்தாலும் யூபிஎஸ்சியில் ஃபேஸ் பண்ண முடியும். அதுக்கு வந்து த பெஸ்ட் எவிடன்ஸ், த பெஸ்ட் என்ன சொல்கிறது எக்ஸாம்பிள் அப்படி என்ன வேணால் சொல்லலாம் இஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்டர்டேஸ் யூபிஎஸ்சி எஸ்ஏ கொஸ்டின் பேப்பர். ரைட்? நேற்று எஸ்ஏ பேப்பரில் இன்னும் சில டாபிக் சொல்கிறேன் பாருங்கள். History repeats itself first as a tragedy, second as a farce.
See, I'll repeat again. History repeats itself. First as tragedy, second as farce. இந்த டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசிக்கலி இது வந்து ஒரு மார்க்சியன் ஃபிலாசபியை சென்ட்ரலைஸ் பண்ண ஒரு டாபிக். சரிங்களா? இப்போது மார்க்சியன் ஃபிலாசபி, அதுக்கப்புறம் நம்ம கிராம்ஸ்கியில் பேசும்போது ஹெஜிமனி அண்ட் கவுண்டர் ஹெஜிமனி அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ மார்க்சியன் ஃபிலாசபியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டயலக்டிக்கல் மெட்டீரியலிசம், தீசிஸ் ப்ளஸ் ஆன்டிதீசிஸ் இஸ் ஈக்குவல் டு சிந்தசிஸ், a force in contradiction to an opposing force will lead to produce a new force அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபிலாசபிக்கல் கண்டென்ட் தான். சரிங்களா? அதாவது ஒர்க்கர்ஸும் இப்போ கேபிட்டலிஸ்ட் சொசைட்டியில் எடுத்திங்கன்னா ஒர்க்கர்ஸும் ஓனர்ஸும் சண்டை போட்டுப்பாங்க. ஒர்க்கர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஓனர்ஸை ஓவர் த்ரோ பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் சொசைட்டி அட்வான்ஸ்மெண்ட் நடக்கும். பட் அந்த மாதிரி அட்வான்ஸ்மெண்ட் நடக்கும்போது திருப்பி இது என்னென்னா ரிவர்ஸ் மாதிரி ஆகிடும். இப்போ ஒர்க்கர்ஸ் எல்லாம் கேபிட்டலிஸ்ட்டாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எது வேண்டாம், இப்போ வந்து கேபிட்டலிசம் வேண்டாம், டாமினேஷன் வேண்டான்னு சொல்லி தான் ஒர்க்கர்ஸே வந்து ஓனர்ஸை தூக்கி எறிகிறாங்க. கடைசியில் இப்போ ஒர்க்கர்ஸோட டாமினேஷன் அங்கே வந்துடுது. அது ஒரு என்ன சொல்கிறது, ஆக்சிமோரன்னு சொல்லலாம், ஒரு மாதிரி காமிக்கலான ஒரு காம்பினேஷன் தான். ஸோ எது வேணான்னு சொல்லி இவங்க வந்தாங்களோ திருப்பி அதுதான் நடக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரியான ஒரு டாபிக் தான் இந்த மீனிங். ஸோ பேசிக்காக கார்ல் மார்க்ஸ் டயலக்டிக்சிசம் அந்த மாதிரியான கண்டென்ட் ப்ளஸ் ஹெஜல் டயலக்டிசிசம் இந்த மாதிரி கண்டென்ட் தெரிஞ்சிருந்தால் இந்த டாப்பிக்கை ஹேண்டில் பண்ண முடியும். ரைட்? நான் ஒரு தடவை நாகூர் பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டு பிரியாணி வாங்கின்னு பஸ்ஸில் ஏறினேன். சரக்கு அடித்த மப்பில் சாப்பிடாம தூங்கிட்டேன். கண்ணு முழிச்சு பார்க்குறேன், உளுந்தூர்பேட்டை காலைல விடிஞ்சிருச்சு. சரி, டீ குடிக்கிற நேரத்தில் பிரியாணி எப்பரா சாப்பிட்றதுன்னு அது தூக்கியில் போட்டேன். அங்கே பசியில் சுற்றிட்டு இருந்த ஒரு தெருநாயே அந்த பிரியாணியை சாப்பிட்டது. இப்போ என் வாழ்க்கையோட அனுபவத்திலிருந்து நீ கற்றுக்கிட்ட பாடம் என்ன சொல்லு? நீங்களே சொல்லிடுங்க பாஸ். நாகூர் பிரியாணி உளுந்தூர்பேட்டையில் இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்கணும்னு எழுதியிருந்தா அதை யாராலையும் மாற்ற முடியாது. அந்த மாதிரி அந்த பொண்ணு உனக்குன்னு எழுதியிருந்தா யாராலையும் தடுக்க முடியாது. அது ஓகே பாஸ். அந்த